வணக்கம். ஸ்வயனம். காலையில் எழுந்தவுடனே எந்திரிக்கும் பொழுதே இன்றைய வேலைகள் அனைத்தும் சிறப்பாக நடக்க வேண்டும். நாம் நினைத்த காரியங்கள் எல்லாம் நன்றாக நடக்க வேண்டும் என்று மனதார பிரார்த்தனை செய்து கொண்டு அன்றைய நாளை துவக்க வேண்டும். அப்படி துவக்கும் பொழுது நமக்கு சில தடைகள் கண்டிப்பாக வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. சில பேர்த்துக்கு வரலாம், சில பேர்த்துக்கு வராமல் இருக்கலாம். அப்படி ஒருவேளை தடை வருது அப்படின்னா அதுக்கு உண்டான காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த நாள் நீங்கள் எந்திரிக்கும் போது அந்த தடைகள் வராமல் இருப்பதற்கு என்ன வழியோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. நமக்கு பூஜை செய்யறதுக்கு நேரம் இல்லையா? மணி அடித்து தான் பூஜை பண்ணணுமா? உட்காந்து நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் ஏதாவது இருக்குமா? அப்படி சில சந்தேகங்கள் சில பேர்த்துக்கு இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கும் பொழுது நீங்கள் இதயத்தில் திருப்பூசலார் நாயனார் எப்படி உள்ளத்திலேயே கோவில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணி அந்த இடத்துல இறைவன் வந்து உட்கார்ந்தவரோ அந்த மாதிரி உங்கள் உள்ளத்திலேயே ஆத்மார்த்தமாக இறைவனை நினச்சி பூஜை செய்யலாம். வாங்க உட்காருங்க. எப்படி நம்ம வீட்டுக்கு ஒருவர் வந்தால், ஒரு விருந்தினர் வந்தால், நம்ம வீட்டுக்கு உறவுக்காரங்க வந்தால் எப்படி அவங்கள வாங்க உட்காருங்க, தண்ணி கொடுங்க, சாப்பிடுங்க, இப்படி எல்லாம் நம்ம 16 விதமான உபச்சாரங்கள், சோடாபச்சாரம்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி 16 வகையான உபச்சாரங்கள் செய்தவர்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்து முறைப்படி நம்ம செஞ்சோம்னா இறைவன் நம்ம கூடவே இருப்பாருங்க. எப்போவுமே, இன்றைக்கி மட்டும் இல்லை, எப்போவுமே. ஏன்னா இன்றைக்கி இருக்கிறவங்க நாளைக்கு இருக்க மாட்டாங்க. யார் இருப்பாங்க இல்லைன்னு யாருக்குமே தெரியாது. அடுத்த நொடி யாருக்குமே நிச்சயம் இல்லை. பணத்தை சேர்த்து வச்சு எந்த பிரயோஜனமும் கிடையாது. வாழும் வரை 4 பேர்த்துக்கு நல்லது செஞ்சுட்டு போகிறது ரொம்ப நல்லது. முடிந்தவரை அன்னதானம் செய்வது சிறப்பு. அவரவர் சம்பாத்தியம் செய்த காசில் அன்னதானம் செய்வது மிகச்சிறப்பு. அன்னதானம் செய்யும் பொழுது பல உயிர்கள் பசி ஆறக்கூடிய ஒரு விஷயம் அதில் இருக்குது. அதனால் எதுவும் கொண்டு போக போகிறது கிடையாது. புண்ணியத்தை மட்டும்தான் கொண்டு போக போகிறோம். நான் அதை செஞ்சேன், இதை செஞ்சேன், அப்படி செஞ்சேன், இப்படி எதுவுமே கிடையாதுங்க. நீங்கள் செஞ்ச உண்மையான புண்ணியம் மட்டும்தான் உங்கள் கூட வரும். அது மட்டும்தான் நிரந்தரம். அடுத்த பிறவிக்கு ஒருவேளை இருக்குதோ இல்லையோ தெரியாது. இந்த பிறவிலேயே இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ மனித பிறவி மீண்டும் அடைவதற்கு. அதனால் இந்த பிறவி கிடைச்சப்பவே நல்ல விஷயங்களை பண்ணி நல்ல புண்ணியங்களை தேடிக்கலாமே. ஷாயனம்.